Welcome everyone. 12th standard subject accountancy unit 2 part 4 topic items peculiar to not for profit organization. In our previous video we had discussed about receipts and payments accounts nuடைய format பார்த்தோம். அதுல one or two illustrations explain பண்ணிருந்தோம். And now we are going to discuss about items peculiar to not for profit organizations. அதாவது லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்குரிய தனித்துவம் வாய்ந்த இனங்கள்லாம் என்னென்ன, அதாவது இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கக்கூடிய பெக்கூலியர் ஐட்டம்ஸ், அதாவது தனித்துவம் வாய்ந்த இனங்கள்லாம் எது அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய எக்ஸ்பிளனேஷனையும் நம்ம பார்க்க போகிறோம். See here students, distinction between revenue and capital items will be helpful while preparing the final accounts of not for profit organization. So இந்த மாதிரி distinctions முதல்ல தெரியணும், நமக்கு differentiations புரியணும். எதுக்குன்னா இந்த revenue ஐட்டம்ஸ்க்கும் கேபிட்டல் ஐட்டம்ஸ்லாம் எது, அதே மாதிரி ரெவன்யூ ஐட்டம்ஸ்லாம் எது அப்படிங்கிற மாதிரி நிறைய நமக்கு இனம் காண தெரியணும், ஈஸியாக வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்படி தெரியும் போது தான் நமக்கு என்ன பண்ண முடியும், இந்த லாப நோக்கமற்ற அமைப்புகளில், அதாவது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸில் நமக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ரெவன்யூ ஐட்டம்ஸ் அண்ட் கேபிட்டல் ஐட்டம்ஸ் சொல்லி நம்ம தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் தான் நமக்கு இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தென் ரெவன்யூ ஐட்டம்ஸ் வில் பி ரெக்கார்டட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வருவாய் நடவடிக்கைகள்லாம், வருவாய் இனங்கள்லாம் வந்து எதில் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். சரியா, வருவாய் மற்றும் செலவின கணக்குகளில் வந்து என்ன பண்ணப்படும், இந்த ரெவன்யூ ஐட்டம்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படும். அதே மாதிரி while capital items will be recorded in the balance sheet. என்ன பண்ணுறாங்க, அதாவது முதலின இனங்களெல்லாம் எதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ முதலின இனங்கள்லாம் எங்கே வரும், பேலன்ஸ் ஷீட்டில் வரும். அதே மாதிரி ரெவன்யூ ஐட்டம்ஸ் பூரா எங்கே வந்து நமக்கு என்ட்ரு ஆகும், ரெக்கார்ட் ஆகும்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் ஆகும். இதை மைண்டில் ரொம்ப செட் பண்ணிக்கோங்க, நீட்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கேல்குலேஷன் போது. தென் ஐட்டம்ஸ் பெக்குலியர் டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் தேர் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் இன் தட் கான்டெக்ஸ்ட் இஸ் கிவன் பிலோ. ஸோ இந்த மாதிரி பெக்குலியர் ஐட்டம்ஸ் எல்லாம், அதாவது இந்த மாதிரியான நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய பெக்குலியர் ஐட்டம்ஸ் எல்லாம் எது அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன ஐட்டம்ஸுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தா தொகை, சந்தா அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கம்பெனியில் இருக்கிறாங்க, சர்டன் மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு பீரியாடிக்கல் பேசிஸில் என்ன பண்ணுவாங்க, ஒரு குவார்ட்டர்லி ஆர் மந்த்லி குவார்ட்டர்லி ஆர் ஹாஃப் இயர்லி ஆர் இயர்லி, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மெம்பர்ஷிப் ஃபீ வந்து என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ்வலி கலெக்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பீரியாடிக்கலி ஃப்ரம் தேர் மெம்பர்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பீரியாடிக்கல் பேசிஸில் அவங்களுடைய மெம்பர்ஸ்கிட்ட என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஒரு சில அமௌண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. அது என்ன பேர்லனா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற நேமில். ஓகேவா, தீஸ் மே பி கலெக்டட் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி ஆர் இயர்லி. ஸோ இந்த மாதிரியான பீரியாடிக்கல் பேசிஸில் கலெக்ட் பண்ணுறாங்க. இன் அடிஷன் சம் ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது சிறப்பு சந்தாக்களையும் கலெக்ட் பண்ணுறாங்க இதோட ஆடடா. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டென்னிஸ், பிலாட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ரெண்டு விதமான கேம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கேம்ஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ்ட மட்டுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு சில ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை, இந்த மாதிரியான ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ ஆர் கலெக்டட் ஃப்ரம் த கன்சர்ன்ட் மெம்பர்ஸ் பிளேயிங் டென்னிஸ் ஆர் பிலாட்ஸ். இந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடக்கூடிய அந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ்லேருந்து தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. as the case may be, all these subscriptions are revenue receipts. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி கால் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், எந்த இனங்களில் சேரக்கூடிய ஒரு விஷயங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். புரியுதா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன மாதிரியான பீரியாடிக்கல் பேசிஸில் வேணாலும் இருக்கலாம், அல்லது என்ன மாதிரியான ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அது என்ன ரெசிப்ட்ஸில் என்ன மாதிரியான இனங்களில் போய் சேருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிற போது நம்ம அது என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வருவாயின வரவுகளாக நம்ம கருதுகிறோம்.
புரியுதா? ஸோ அடுத்து பார்த்தி இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா முதலீடு மீதான வட்டி. ஸோ இப்படி சொல்லும்போது இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு மீனிங் புரியும். ஸோ நம்ம ஏதாவது ஆர்கனைசேஷனில் நம்ம முதலீடு பண்ணுவதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ரெசிப்ட். ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் த ஆர்கனைசேஷன் மே ரிசீவ் இன்ட்ரெஸ்ட். என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகையை, அதாவது இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், வருவாயின வரவாக கருதுறாங்க. புரியுதா? ஸோ நமக்கு வந்து அது என்னது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்னமா கருதுகிறோம், நம்ம வருவாயினமாக கருதுகிறோம், அதாவது நமக்கு வரக்கூடிய வரவாக கருதுகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். என்ன சொல்கிறாங்க, பழைய விளையாட்டு பொருட்களை விற்றது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவோம், என்ன மாதிரியான இனங்களாக கன்சிடர் பண்ணுவோம் சொல்லி பார்த்தீங்கன்னா த சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் லைக் பால்ஸ், பேட்ஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை நம்ம சேல் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோன்னா ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். அதாவது எதெல்லாம் விட்டுறது, இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், பால்ஸை, பேட்ஸை. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ். அதே மாதிரி பழைய செய்தித்தாள் விற்றது. பழைய செய்தித்தாள்களை வந்து விற்றதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்டை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம், the sale proceeds of old newspapers are revenue receipts. அதே மாதிரி தான். ஸோ இந்த நியூஸ் பேப்பர்ஸை சேல்ஸ் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுவோம், வருவாயின வரவாக, அதாவது ரெவன்யூ ரெசிப்ட்ஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தென் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. ஸோ இந்த லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயில் உறுப்பினர் கட்டணம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறோம். ஸோ ஆயில் உறுப்பினர் கட்டணம் அப்படிங்கிறது லைஃப் டைமில் ஒரு டைம் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இதை கலெக்ட் பண்ணுவாங்க. இது என்ன சொல்ல மாட்டாங்க, நான் ரெக்கரிங் இன் நேச்சர். என்ன பண்ணுறாங்க, மறுபடி இந்த ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. லைஃப்பில் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இந்த லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ அப்படிங்கிற விஷயத்த கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அமௌண்ட் ரிசீவ் டுவர்ட்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஃப்ரம் மெம்பர்ஸ் is a capital receipts as it is non-recurring in nature. ஸோ இந்த மாதிரி திரும்ப நிகழாத ஒரு விஷயத்தை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நடவடிக்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், முதலின வரவாக தான் கருதுகிறோம். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது முதலின வரவாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீயை வந்து என்ன பண்ணுறோம், முதலின வரவாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லீகசி. ஸோ லீகசி மீன்ஸ் என்ன சொல்லுவோம், உயில் கொடை நிதி. அதாவது உயில் கொடை நிதின்னு தான் என்னதுன்னா, இப்போ யாரோ ஒரு ஃபேமிலியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வாரிசுகள் இல்லாத சூழ்நிலையில் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லாத சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரியான ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு கிஃப்டாக என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய சொத்துக்களை வந்து கொடுத்துடுறாங்க இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உயில் கொடை நிதி. ஸோ அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நிதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி கிஃப்ட். அதாவது a gift made to a not for profit organization by a will. என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய விருப்பத்தோட என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்க்கு சம் கிஃப்டை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இஸ் கால்டு லீகசி. ஸோ என்ன மாதிரியான பேசிஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீகசி பேசிஸில், அதாவது உயில் கொடையாக என்ன பண்ணுறாங்க, எழுதி வைக்கிறாங்க. யாருக்கு, இந்த ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு. ஓகேவா? இட் இஸ் அ கேபிட்டல் ரெசிப்ட். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த கிஃப்டை, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்னன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா கேபிட்டல் ரெசிப்டா, முதலின வரவா நம்ம என்ன பண்ணுறோம், வருவாயா என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீ, அதாவது சேர்க்கை கட்டணம் அல்லது நுழைவு கட்டணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரியான இனமாக கருதப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் அ ஃபீ கலெக்டட் ஃப்ரம் எவ்ரி மெம்பர் only once at the time of his or her admission into the organization. ஒரு நிறுவனத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அட்மிஷன் ஆகுறாங்க புதுசாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அந்த மெம்பர்ஸ்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்லி ஒன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, மெம்பர்ஸ், அதாவது அந்த மெம்பராக வந்து அட்மிஷன் ஆகுறாங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு சர்டன் ஃபீ வந்து என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ
it may be treated as a revenue receipts. இதை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம்னா revenue receipts அதாவது வருவாயின வரவா கன்சிடர் பண்ணுறோம். புரியுதா? as it is a recurring income from new members admitted every year and may be used to meet the expenses at the time of admission, it may also be treated as capital receipts. So இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா only once கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் அந்த ஒரு ஃபீக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரெவன்யூ ரிசிப்ட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி ரெக்கரிங் நேச்சராக இருக்குது. ஸோ ரெக்கரிங் இன்கம் அதாவது மறுபடி என்ன ஆகும், இந்த மாதிரி புதுசாக நம்ம ஆர்கனைசேஷனில் புது மெம்பர்ஸ் அதாவது நியூ மெம்பர்ஸை நம்ம அட்மிட் பண்ணும்போது, ஸோ நியூ மெம்பர்ஸை அட்மிட் பண்ணும்போது நம்ம எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், இந்த மாதிரி அது எவ்ரி இயர் நம்ம நிறைய எக்ஸ்பென்சஸையும் இந்த மாதிரி நம்ம அந்த ஆர்கனைசேஷனில் மீட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். சரியா? ஒவ்வொரு இயரும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த கம்பெனி. ஏன்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஒவ்வொரு இயரும். அப்போ ஒவ்வொரு இயரும் புதுசாக சேரக்கூடிய அந்த மெம்பர்ஸ்கிட்ட நம்ம என்ன பண்ணி தான் இருப்போம், அந்த ஃபீயை நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அப்போ இது ரெக்கரிங் நேச்சர், திரும்ப நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை என்னவா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா treated as a capital receipt. சரியா? ஸோ திரும்ப ஒரு விஷயம் வந்து நிகழக்கூடியதாகவே இருந்தது, மறுபடியும் அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன நேச்சரை கொண்டதாக இருக்கும், கேபிட்டல் ரிசிப்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி நான் ரெக்கரிங் நேச்சராக இருந்ததுன்னா அது ரெவன்யூ ரிசிப்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? தென் 8th ஒன்று பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ். அதே மாதிரி அரசு மற்றும் இதர அமைப்புகளிலிருந்து பெறக்கூடிய மானியம், அரசு மற்றும் இதர அமைப்புகளிலிருந்து பெறக்கூடிய மானியத் தொகை. சரியா? not for profit organizations may receive different forms of grant from government and other organizations. இந்த மாதிரியான நிறைய ஃபார்ம்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் என்ன பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க. யார்? நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் ரிசீவ் பண்ணுறாங்க. என்னத்துன்னா இந்த மாதிரியான கிராண்ட்ஸ் அதாவது மானியங்களை, ஸோ கவர்மெண்ட்டே இருந்தோம், அதர் ஆர்கனைசேஷன்ஸ்டே இருந்தோம், மற்ற அமைப்புகள்லேருந்தோம், கவர்மெண்ட்டேருந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய மானியங்களை என்ன பண்ணுறாங்க, பெறுறாங்க. ஸோ grants received towards construction of building, acquisition of assets. ஸோ இந்த மாதிரி பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அல்லது அக்விசிஷன் ஆஃப் அசெட்ஸ் அதாவது சொத்துக்களை வந்து வாங்கும் பொழுது இந்த மாதிரியான டைமில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மானியங்களை வந்து தொகையை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், அது ரிசீவ் பண்ணுறதை என்னென்னு சொல்கிறோன்னா ஆர் ஆஸ் ட்ரீட்டட் as capital receipts. சரியா? ஸோ எதுக்கு என்ன பண்ணுறோம், அதை கேபிட்டல் ரிசிப்ட்ஸாக கன்சிடர் பண்ணுறோம், முதலின வரவா கன்சிடர் பண்ணுறோம், as they are non-recurring in nature. ஸோ அப்போ என்ன பண்ணுறதுல இது திரும்ப நிகழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. எதுனா இந்த மாதிரியான கிராண்ட்ஸ், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்லாம் மறுபடியும் மானிய தொகையை வந்து கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை என்னவா நம்ம கன்சிடர் பண்ணுறோம், நான் ரெக்கரிங் இன் நேச்சர். அப்போது கேபிட்டல் ரிசிப்ட்ஸை நம்ம ஆட்டோமேட்டிக்காக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் ரிசீவ்டு டுவர்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசெட்ஸ், பேமெண்ட் ஆஃப் சேலரிஸ். ஸோ அதே மாதிரி சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் அதே மாதிரி பேமெண்ட்ஸ் ஆஃப் சேலரிஸ் அதாவது சம்பளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஆர் ட்ரீட்டட் அஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் as they are recurring in nature. ஸோ இது மறுபடியும் நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எது? இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசெட்ஸ், சொத்துக்களை வந்து பராமரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆகட்டும். ஸோ அதே மாதிரி பேமெண்ட்ஸ் ஆஃப் சேலரிஸ், ஸோ சம்பளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகட்டும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திரும்ப நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுலேருந்து பெறக்கூடிய அந்த மானியத்தை வந்து என்ன மானியத் தொகையை வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னவா கன்சிடர் பண்ணுவோம், திரும்ப நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னவா கன்சிடர் பண்ணுவோம், ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். சரியா? ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். புரியுதா? ஸோ இதுதான். ஸோ இதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு செயல்பாடு வந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். அது ரெக்கரிங் நேச்சராக இருந்ததுன்னா நான் ரெக்கரிங் நேச்சராக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், நம்ம அதை வந்து கேபிட்டல் ரிசிப்ட்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெக்கரிங் நேச்சர்னா மறுபடியும் நடக்கக்கூடியது, அப்போது அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். புரியுதா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டொனேஷன்ஸ். ஸோ டொனேஷன்ஸ்னால் என்ன சொல்லுவோம், நன்கொடைகள்.
ஸோ நன்கொடை கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரியான விஷயம். தீஸ் ஆர் த அமௌண்ட்ஸ் ரிசீவ்ட் பை நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அஸ் அ கிஃப்ட். என்ன பண்ணுறாங்க, பட் டொனேஷன்ஸை கூட நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம், ஒரு கிஃப்ட் மாதிரி தான். இட் மே பி ஜென்ரல் டொனேஷன்ஸ், இது பொதுவான நன்கொடைகளாக கருதுகிறோம். அதே மாதிரி ஸ்பெஷல் டொனேஷன்ஸும் இருக்குது. ஸோ பொதுவான நன்கொடைகளும் இருக்குது, அதே மாதிரி ஸ்பெஷல் டொனேஷன்ஸும் இருக்குது. ஸோ 2 விதமான டொனேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜென்ரல் டொனேஷன்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் டொனேஷன்ஸ். அப்போ அது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரல் டொனேஷன்ஸ்னால் எப்படி, அது என்ன மாதிரியான இனங்களை நம்ம கன்சிடர் பண்ணுவோம், அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதை செய்யுது. இஃப் த டொனேஷன்ஸ் இஸ் ரிசீவ்ட் வித்தவுட் எனி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன், then it is a general donation. It is a revenue receipt. ஸோ எந்த விதமான ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டும் அது என்ன பண்ணுறதில்ல, இந்த மாதிரியான டொனேஷன்ஸை அவங்க கொடுக்கறதில்ல, பெறப்படுறதில்ல. புரியுதா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இருந்தது, அதாவது ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லாமல் அவங்க நார்மலாக வந்து கொடுக்குறாங்க, ஜென்ரலாக பொதுவாக கொடுக்குறாங்க ஒரு டொனேஷன் அப்படின்னு சொன்னால், அது வந்து என்ன இல்லை, அது வந்து ரெவென்யூ ரிசிப்ட்ஸாக நம்ம கருதுகிறோம். ஸோ எந்த விதமான ஸ்பெஷல் கண்டிஷன்ஸும் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய பெறக்கூடிய அந்த நன்கொடையை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். அதுவே ஸ்பெசிஃபிக் டொனேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இஃப் த டொனேஷன் இஸ் ரிசீவ்ட் வித் அ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன், ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கண்டிஷனுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த டொனேஷனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ் லைக் டொனேஷன்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஃபண்டா அல்லது ப்ரைஸ் ஃபண்டா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தனிப்பட்ட அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்க, ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நன்கொடைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக் டொனேஷன் சொல்லுவோம். இது என்ன இனமாக கருதப்படும், இட் இஸ் நோன் அஸ் அ ஸ்பெசிஃபிக் டொனேஷன், இட் இஸ் அ கேபிட்டல் ரிசிப்ட். சரியா? ஸோ கேபிட்டல் ரிசிப்ட்னா என்னது, இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்க்காக அந்த டொனேஷனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். எந்த விதமான ஸ்பெசிஃபிக் கண்டிஷனும் இல்லாமல் ஜென்ரல் பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க, ரிசீவ் பண்ணுறோம் டொனேஷன்ஸ்னால் அது ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். ஸோ இது நல்லா ஒவ்வொன்றையும் நீங்கள் கீனாக வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கணக்குகள் செய்யும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹானரரியம். ஸோ ஹானரரியம் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதிப்பூதியம். ஸோ ஹானரரியம் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், மதிப்பூதியம். இட் இஸ் த ரெமுனரேஷன் பெய்ட் டு எ பர்சன் ஹூ இஸ் நாட் அ ரெகுலர் எம்ப்ளாயி ஆஃப் த ஆர்கனைசேஷன். இட் இஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதில் இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஒரு ஹானரரியம் அப்படிங்கிற மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா மதிப்பூதியம் சொல்லியிருக்கோம். இட் இஸ் த ரெமுனரேஷன் பெய்ட் டு த பர்சன் who is not a regular employee. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டார், ஒரு கம்பெனியில் ஒரு ஆர்கனைசேஷனில் ரெகுலர் எம்ப்ளாயியாக இருக்க மாட்டார். ஸோ அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெமுனரேஷன், அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெமுனரேஷன் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், சம்பளத்தை வந்து என்னென்னு சொல்லி கால் பண்ணுறோன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கு பேர் என்னென்னா மதிப்பூதியம் சொல்லலாம், ஹானரரியம். சரியா? ஸோ ஹானரரியம் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், மதிப்பூதியம். அந்த கம்பெனியில் அவங்க வந்து என்ன இல்லை, ஒன் ஆஃப் த ரெகுலர் எம்ப்ளாயியாக இல்லை, ஏதோ ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த தற்காலிகமாக அந்த வேறு யாரோ ஒருத்தரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஏதோ சம்பளத்துக்காக என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெமுனரேஷனை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், வருவாயின செலவு. ஸோ வருவாயின செலவாக கருதுகிறோம். ஸோ ஹானரரியம் மீன்ஸ் என்னதுன்னா மதிப்பூதியம் சொல்கிறோம். இதை என்ன இனமாக கருதுகிறோம், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், செலவு. சரியா? வருவாயின செலவாக கருதுகிறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளோ நேரம் வருவாயின வரவு மற்றும் முதலின வரவு இதுகளை பற்றி பார்த்துட்டே வந்தோம் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி, வருவாயின செலவினங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹானரரியம் மீன்ஸ் என்ன ஒரு பேசிஸில் வரும், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரியான இனங்களில் செய்கிறோம், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சச்சஸ் பால்ஸ், பேட்ஸ், நெட்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆர் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ். amount of consumed sports material are taken as revenue expenditure. ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம், ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதை வாங்குறதுக்கு ஆகக்கூடிய செலவுகளை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், வருவாயின செலவுகளாக நம்ம கருதுகிறோம். அண்ட் வேல்யூ ஆஃப் அன்கன்சியூம்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஸ்டாக் ஆர் ஷோன் அஸ் அசட்ஸ் இன் த பேலன்ஸ் ஷீட்.
அதுவே நம்ம பயன்படுத்தாமல் ஸ்டாக் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை நம்ம கன்சியூம் பண்ணாமல் அன்கன்சியூம்டாக வச்சுருக்கோம், பயன்படுத்தாமல் ஸ்டாக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம ஸ்கூல்ஸில் காலேஜஸில் இல்லை வீட்டில் இப்படி அந்த ஆர்கனைசேஷனில் இப்படிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து என்னவா கன்சிடர் பண்ணுவோம், அது எந்த சைடில் வரும்னு சொல்கிறாங்க, ஷோன் as assets in the balance sheet. என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஸ்டாக்காக இருந்தது, அந்த அன்கன்சியூம்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஸ்டாக்காக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த இடங்களில் ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசட் சைடு, அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ஷோ ஆகும். புரியுதா? ஸோ அப்போது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக எதை கருதுகிறோம், இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸை வாங்குறது, பால்ஸு பேட்ஸு நெட்ஸு இந்த மாதிரினா வாங்குறதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், கன்சியூம்ட் ஐட்டம், பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நம்ம என்ன சொல்கிறோம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம், வருவாயின செலவுகளாக கன்சிடர் பண்ணுறோம். பட் அன்கன்சியூம்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலாக இருந்தது, அது ஸ்டாக் வச்சுருந்தோம் பயன்படுத்தாமல் அப்படின்னு சொன்னால் அது எந்த பக்கத்தில் எங்கே காட்டும், எங்கே ஷோ ஆகும்னா ஷோன் அஸ் த அசட்ஸ் இன் த பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் அது ஷோ ஆகும், காட்டப்படும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், இட் இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் டேபிள் டென்னிஸ் டேபிள் அண்ட் பெலாய்ட்ஸ் டேபிள். ஸோ இந்த மாதிரியான கேமுக்கு உண்டான அந்த மெட்டீரியல்ஸை வாங்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம வாங்கும்போது அது ஒரு விதமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி அந்த பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம வாங்கும்போது அது என்ன எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம கருதுகிறோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், முதலின செலவுகளாக கருதுகிறோம். புரியுதா? ஸோ அப்போ இது டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பால் பேட்ஸ் நெட்டு வாங்கினோம்னா அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதுவே ஸ்டாக் வச்சுருந்தோம் அந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னால் அது என்னது, எந்த சைடில் வரும்னு சொல்லியிருக்கிறோம், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரும்னு சொல்லியிருக்கிறோம். பட் அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா சம் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் வந்து என்னது, அந்த ஸ்போர்ட்ஸை விளையாடுறது தேவைப்படக்கூடிய ரொம்ப பேசிக்கான பெரிய மெட்டீரியல். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸை நம்ம ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸை வாங்கும்போது அது என்ன நம்ம கருதுகிறோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக, முதலின செலவுகளாக நம்ம கருதுகிறோம். அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரி, ஸோ லைப்ரரிக்காக புக்ஸ் வாங்குகிறோம் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா புக்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் லைப்ரரி இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்போ இது வந்து என்னவா கன்சிடர் பண்ணுறோம், புக்ஸ் வாங்குகிறோம் லைப்ரரிக்காக அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், முதலின செலவுகளாக கருதுகிறோம். சரியா? அடுத்து few examples of capital and revenue items peculiar to not for profit organization are given below. ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தனித்துவமான ஒரு கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ஐட்டம்ஸ் வந்து தனித்துவமான விஷயங்களை வந்து இந்த மாதிரியான லாபம் நோக்கமற்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு சில விஷயங்களை வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள்ஸாக கீழே கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாம் என்னென்னங்கிறத பார்ப்போம். ஸோ பாருங்கள், ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்லாம் எதாவது, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்லாம் எதாவது, அதே மாதிரி ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்லாம் சேர்ந்து, அதாவது ரெண்டு இனமாகவும் கருதப்படும். ஸோ அந்த மாதிரியான இனங்கள்லாம் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட், சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், இது எல்லாமே ரெவன்யூ ரெசிப்ட்ஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். கலெக்ஷன் ஆஃப் ரெசிப்ட்ஸ் ரிலேட்டிங் டு டோர்னமெண்ட், ஸ்போர்ட்ஸ், மேட்சஸ், என்டர்டைன்மெண்ட், டின்னர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரெவன்யூ ரெசிப்ட்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்லாம் எதுன்னு பாருங்கள், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ, லீகசிஸ், ஸ்பெசிஃபிக் டொனேஷன், சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ், ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ், டோர்னமெண்ட் ஃபண்ட், ப்ரைஸ் ஃபண்ட், இது எல்லாமே கேபிட்டல் ரெசிப்ட்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி ரெவன்யூ ஆர் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அஸ் பர் த ப்ராக்டிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனை பொறுத்து இது ரெவன்யூ ரெசிப்ட்ஸாகவும் கேபிட்டல் ரெசிப்ட்ஸாகவும் ரெண்டுமாவும் கலந்து நமக்கு பயன்படுத்தப்படுது. அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீ, இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ரெவன்யூ ஆர் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் ரெண்டுமாவும் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி டொனேஷன்ஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுறோம், ரெண்டுமாவும் ரெவன்யூ ஆர் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் ரெண்டுமாவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் திஸ் யூனிட் entrance fees or admission fees, donations, special fees and grants from government and other organizations have been treated as revenue receipts, even though these may also be treated as capital receipts. ரெண்டுமாவுமே கருதப்படுது அப்படிங்கிறத நோட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. until then bye students.